ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். அன்னை அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து ஒரு மேற்கோள். உள்ளிருக்கும் அசையா தன்மை. நீங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த தன்மையினால் நீங்கள் எதை புரிந்து கொள்கிறீர்களோ அவற்றை செயல்படுத்தும் சக்தியை பெற்றுவிடுகிறீர்கள். இந்த செயல்பாட்டால் சந்தோஷம் ஏற்படுகிறது. அவற்றை அனுபவிக்கும் சக்தியும் கிடைக்கிறது. இது நிரானந்த நிலை என்னும் நிலையை அடைந்ததை குறிக்கிறது. நீங்கள் முழுமையாக ஆன்மாவாக மாறும்போதுதான் இந்த நிரானந்த நிலை வருகிறது. உங்களுக்குள் இரட்டைத்தன்மை நீங்கி ஒருமை, அதாவது அத்வைத தன்மை வருகிறது. உங்கள் ஒருங்கிணைப்பினால் உங்கள் சந்தோஷம் முழுமையடைகிறது. மாறி மாறி வரும் இன்ப துன்ப நிலை மாறி முற்றிலும் ஆனந்தமயம் என்ற நிலை வருகிறது. இந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடு உங்கள் வெளிப்படையான சிரிப்பு மற்றும் புன்முறுவலால் வெளிப்படுவதில்லை. அவற்றின் உண்மையான வெளிப்பாடு உங்கள் ஆன்மாவில் அதன் ஆழ் நிலையில் அதிர்வுகளாக வெளிப்படுகிறது. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வந்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். கவனம் நம்மால் இதயத்திற்குள் ஒருங்கிணைக்கப்பட முடியாத போது நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அவ்விடத்தில் கவனத்தை செலுத்தி ஒருங்கிணைப்படுத்தலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளும் அறியாமை என்ற இருளும் பயமும் அகங்காரமும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தங்களின் தூய அன்பானது எங்களின் இதயம் முழுமைக்கும் நிரம்பி இருக்கட்டும். நாங்கள் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महा
श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் இடா பிங்களா நாடியில் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களும் தூய்மையற்ற ஆசைகளும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவரின் தத்துவமானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை, மன சோர்வுகளை, சோம்பேறித்தனத்தை அகற்றிவிடட்டும் அம்மா. நாங்கள் தங்கள் அருளால் தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருந்து அந்த அமைதியையும் ஆனந்த நிலையையும் உணர்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான எண்ண ஓட்டங்களையும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் பொறுமையற்ற நிலையையும் தயவு செய்து அகற்றிவிடுங்களம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு தங்களின் தூய அன்பின் மூலமாக எங்களின் செயல்களின் நேரிய பாதையை காட்டுவதுடன் அதற்குரிய சக்தியையும் தருபவர் தாங்களாவீர். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருந்து அமைதியையும் ஆனந்த நிலையையும் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் சுய விழிப்பு உணர்வுக்கான பாதையை சரி செய்பவரான தாங்கள் சூட்சுமத்தின் ஆழமான அறிவை தருபவராவீர். சகஜ யோகாவில் நாங்கள்
முழு மனதுடன் இருப்பதற்கான குணத்தை அளிப்பவரான தாங்கள் விராட்டாவுடன் எங்களை ஒருங்கிணைப்பவராவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு தத்துவமானது எங்களுக்குள் விராட்டாவின் ராஜ்யத்தில் நிலைத்திருப்பதன் மூலமாக ஏற்படுகின்ற ஆனந்த நிலையை உள்முகமாக உணர வைக்கிறதம்மா. என் நிலையிலும் நாங்கள் அதே நிலைப்பாட்டுடன் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதாரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து தவறான எண்ண ஓட்டங்களையும் மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிட்டு எங்களை கள்ளம் கபடமற்ற குணம் உடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களின் எல்லா நாடிகளிலும் சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெற்று அச்சக்கரங்களும் நாடிகளும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எப்பொழுதும் எங்களின் கவனம் தங்களிடத்தில் இருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்கள் அகற்றப்பட்டு ஸ்ரீ கார்த்திகேய தத்துவம் எங்களுள் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சிஷம் கூறலாம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव
त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् गकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं
रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு. எங்களின் நாபி சக்கரத்தில் அமர்ந்திருந்து எங்களுக்குள் அமைதியையும் நிறைவையும் தர்மத்தையும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தங்கள் அருளால் எங்களின் நாபி சக்கரம் தூய்மையடையட்டும் அம்மா. மெதுவாக நமது கவனம் நமது விஷுத்தி சக்கரம். தாய் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சொரூபமாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் கூட்டுத்திறனின் இணைப்பை நிறுவுகிறீர்கள். எங்களின் அகங்காரத்தை அகற்றி எங்களின் மமகாரத்தை விரட்டுகிறீர்கள். எங்களின் மூளையின் செல்களுக்கு அறிவொளி ஊட்டி எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்குள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையை நிலைநிறுத்துகிறீர்கள். எங்களின் ஐம்புலன்களின் தேரை இயக்குபவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமைகளை சுத்திகரிப்பு செய்கிறீர்கள். எப்பொழுதெல்லாம் தீமை நிலவுகிறதோ அப்பொழுதெல்லாம் தாங்கள் எங்களின் ஆத்ம விழிப்புணர்வின் நிலையை உணர்த்தி எங்களை பாதுகாக்கிறீர்கள். தாயே, எங்களின் விஷுத்தி சக்கரம் தங்கள் அன்பாலும் ஆசிர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாதுரியத்தை பெற்று அதன் மூலம் நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்ந்து நாங்கள் அன்பானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் நட்புணர்வுடன் கூட்டுணர்வு உடையவர்களாகவும் இருக்க அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத்
ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராரம், சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்குள் அமைதியை நிலைநிறுத்துவதுடன் நாங்கள் சந்தேகமற்ற விழிப்புணர்வுடன் கூடிய தியான நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்ந்திருக்கும் பொழுது எங்களுள் எவ்வித கவன சிதறல்களும் இல்லாத நிலையை அடைகிறோம். அதே நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பிரம்மானந்த ஸ்வரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் பிரம்மானந்த ஸ்வரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு ஆழ்நிலை தியான நிலையையும் அமைதியையும் அடையலாம். Yesterday, one boy stood up and asked me a question, that when we are such a yoga bhumi, we are such a holy country, why is it that all the discoveries in the science are made in the West? Very good question, I said. I said, that is the knowledge of the tree, as I have told. That's the knowledge of the tree. And what have they achieved is now the end of it, and now they want to know the knowledge of the roots. That's why they are here. So to know the knowledge of the roots, first of all, we must have humility about it. We have not known this knowledge, yet never known what is in the kingdom of God. As Krishna has said, this tree grows downward and the roots are in the brain, clearly. So it is an ascent to go to the roots. It's a different style. Kundalini has to rise upward to go to the roots. And to enter into the roots, what we have to do is to know about it. Now all these things, like I said yesterday, that you put on bindi. Now this is also, thank God, despite all changes in the Bible, is written in the Bible, that you will be known by the mark you will be carrying. Now let's see how many are courageous even in India to carry this mark. That's why you people cash so fast. One of the reasons why you people cash, first of all, the eyes are not steady. You are not used to the steady eyes. You see, as the Indians have very steady eyes. They are from childhood, they are taught, where is your attention? All the time they are asked, where is your attention?
तिकडे ते मागे उभे आहेत, त्यांना एक खुर्ची द्या बसायला. त्यांना बसवत नाही खाली. आहे खुर्ची एखादी आतून घेऊन या बसायला. So where is your attention? Now the attention is so disturbed all the time, and that's why you catch very fast. And when you catch from your eyes, it goes through your Agya Chakra. Now this is the protection of Agya Chakra. It's actually the blood of Christ that you wear. But people must have that courage. They'll wear a cross, but not this. In the Western countries, it's very difficult for people to have that much courage to put on this. They will have excuses, mother will lose our jobs, this, that. Every sort of an excuse is there. But if you are courageous people, then you have to start wearing it sometime. Maybe in the night you start first, then in the daytime. Slowly you can creep into it. That's the only thing I think you people have to wear. That's important. That will be a good idea because you will not catch. Because you go outside, your attention is outside. You see what's happening outside. The atmosphere is bad. Moreover, if you put this on, it will not only protect you, but also protect others. They will have a new idea. After all, you will dress up like them. You are just like them. You have to be. But you have to protect. And for protection, you have to wear something like that. I found that when I went first to England, they used to laugh at me looking at my red mark. I mean, if they wear lipsticks, it's all right. Even if they are clowns, if they are hippies, they are punks, it's all right. But if you wear a proper thing which is scientific, it's more scientific. So to understand the science of the roots, you must understand what it means, why this culture is like this. Because it is more towards the roots. The movement is not towards the tree, and the tree where it has ended up, beyond the Muladhara Chakra. So now they are returning back. To go from the leaf to the roots is very difficult, but to go from the roots to the leaves is easier. So for this ascent, we have to be humble, to know about the knowledge about the roots. Now, why they put on all of them is this is the reason. That to protect your Agya, first of all, there's no entry. That's why once an Indian gets a realization, he ascends. He doesn't go on catching again. I mean, this doesn't happen here. This is one of the things one has to do. Then the second thing is the puja. The puja has its effect on everyone, but according to your depth. And that's for that you have to have Shraddha, faith. If your mind is still thinking, you cannot achieve much in puja. While for Indians, to attend a puja is the highest. They don't mind my lecture, anything. If they miss the program, doesn't matter. Any music program is all right. Any kind of discomfort is all right, as long as they can attend to puja. Today, people have come from 200 to 300 miles for this puja, all the way. Because they know this is the knowledge of the roots. For that, you have to do the puja. If you have to ascend, you have to do it. But you are still in the same level. If you are still thinking about the tree style, then you will go downward. To move inward, you have to have all these instruments. One of them is of puja. Now for puja, are we prepared? Are we in that mind? Whatever time it has to start, we'll start. First of all, we have tied our watches quite tight. Thank God I lost my watch last night. So now the watches have tied us up so much that now 11 o'clock puja means 11 o'clock. It's not like that. It depends on. It is the natural growth of our being. It is the natural working of our growing. When I came here, you'll be amazed, all my right side was paralyzed, absolutely paralyzed. Right foot was paralyzed, I just couldn't move my legs, and all the feet had become like a fossilized stuff, and I didn't know what was happening. The reason is everybody has been thinking too much. Now the attention should be how we are. What are we doing about ourselves? That's very important. How far we have achieved. But on the contrary, the attention is disturbed by many things. One of them may be the marriages. That marriages have to take place, what's going to happen and all. But at puja time,
it has no meaning. Nothing has importance than but to develop yourself. And this is what it is. At this time, you have to develop your roots. And to develop your roots, it's a different science altogether. The another thing is that you can achieve the movement of the tree by aggressiveness, by aggressing. But when you aggress in the human mind, then you are drawn towards the Muladhara more, towards the gravity force, and you go down towards the dead. The materialism starts coming up because it's upside down. Human growth is upside down. You know, the brain is here, not at the feet. It starts from the brain. The growth starts from the brain, as you know, as doctors, that the whole thing is here and the nerves go down. They do not start from the feet. So when you start putting your attention to your outward growth, you go towards materialism automatically. Then you find matter has nothing to do. You have fossilized yourself. So then you come back. Now you have to change your attitude completely towards this new learning. And this new learning is that you have to develop a humble attitude, first of all. And secondly, what are we going to achieve in our ascent through learning the different tantra, the mechanism, the divine mechanism, how to work it out. The person who is extremely efficient in the other field might become completely inefficient in this field, absolutely useless, possessed, aggressive, good for nothing, hot-tempered, and also devoid of any love, affection, compassion. Like they were shocked to say hear that people kill their children in England. They couldn't believe it. They can't believe even one child killed like that. They think that English are perfect people. How can they kill their children? They are very perfect according to Indians. Indians have no idea as to what kind of life they lead there. So when I told them, you are sadly mistaken, they are very unhappy people. Don't think that by developing radios and all these things they are happy. They are all mad. They sit before the television, then they can't do without it. They become televisions, and the television is exploiting them, putting wrong ideas into their heads, and they're brainwashed, they're very conditioned. They can't believe it. They can't believe that people could be that cruel in the West, because the growth is towards materialism. So they are becoming gross, insensitive, immoral, and also devoid of any compassion and love. So first of all, as I said yesterday, you should say, I'm not French. You should say, I'm not a Westerner. Let's see. That may work out better. I'm not a Westerner. Maybe when you enter a university, supposing you are in Oxford University and then you go to the Cambridge University, you have to wear the badge of the Cambridge University. In the same way, now you have changed your nationality. I think you should say, I'm not a Westerner now anymore. Maybe the passport might say anything. Doesn't matter. But you have a special privilege in India. As Sahaja Yogis, you know that. As Sahaja Yogis, the government has accepted you. If you want to stay here forever, they'll have no objection. So this, whatever is now, we think works out on the tree level has to be changed. Here everything becomes united, synthesized. The whole tree is synthesized in a seed. So if you have to become the root, you have to come down to the position where how to synthesize. Now grouping is a wrong thing. If you group yourself as English, this, that, or Indians or anything, is wrong. In Sahaja Yoga, we don't believe in all that. There is no differentiation between one Sahaja Yogi and another Sahaja Yogi, because it is Vishwadharma. But we say it is Vishwadharma, but we are not out of it as yet. We are not yet in the same pendule where we should be. We still separate, we are still different, we have to still mix up from one country to another country. We have to all become one with each other, understanding each other.
then only the problems of the West will go away. As a result of this right-sided movement, I feel that people are really becoming idiotic. I categorize them as idiotic or stupid and all that. I mean, I don't know what categories they will fall into later on. Where there have been not such categories before. I mean, they might form a new dimension of stupidity. This is what I feel, that unless and until you now learn about this new yantra, the new method, in that you don't see to the physical comfort, you don't see to the so-called emotional pampering, all these things you don't see, but where do you go? Into innocence. The quality of the matter itself is innocence, the essence. So the quality, I should say, or the essence of everything you become. You become the essence. But for that you have to move inward. And the inward movement is only possible when you understand and respect and think yourself privileged to be able to do all this. But you have to understand why I tell you, I have nothing to gain out of you. Now, one should not think I am trying to make you Indians. But supposing you wear here 3-piece suit and a tie, what will happen to you? I mean, you'll all get boils in the body. According to the climate, you have to change. And you enjoy this dress very much because it is very comfortable. You enjoy the river bath, it's very comfortable. In this country, that suits you better. So in the same way, in this new life that we are entering in, we have to understand that the outside is not important, the inside is important. And for that, whatever is to be done outside, we have to do it. We have to do it. We have to learn it. We have to understand it. What is this? What is that? Now, because you are scientists, you are Westerners, you have an advantage over Indians, I should say, or in science. All right. In this science, they have an advantage over you. Doesn't matter. It's all right. They chose this place to come in. You chose that place to come in because you're brave people, I think, first of all. And secondly, that you wanted to do some good there, maybe. But for that, you must learn. Like we say, our scientists here are brave people, that they're trying to learn science, they want to go abroad and learn about it and bring some science to us. In the same way, now you are the ambassadors from all these countries of divinity, ambassadors of divinity. You have to carry divinity because it has been worked out in this country. As you can see clearly, it is so. Accept it. There's nothing to feel bad about it. Because you are attached to a certain nationality and all that, you think there's nothing to feel bad. In India, people feel very proud if they have to go abroad to learn science. Even if they are vegetarians, they don't mind doing biology, dissection or anything, because it is science, it is knowledge. So for knowledge's sake, you have to do all these things. And once you realize that for knowledge's sake you are working it out, it's going to help you a lot. This one is today's puja. It has a special meaning because yesterday was Datta Jayanti, means the birth of Dattatreya. And you know the story of Dattatreya, most of you know the story of Dattatreya, that Brahma, Vishnu, Mahesha tried to take a test of a Adishakti called Anasuya. They came to her place and asked her for alms, and it's supposed to be a great privilege in India to give alms to others. It's a great privilege to attend to guests. It's a great privilege to be generous. It's a great privilege to distribute things to others. It's a great privilege. Like yesterday, you see, my sari for this puja was left somewhere out. So I had bought a sari for some lady here. So she said, I would like this sari to be presented at the puja. But I said, I'll return it to you. She said, that's a greater privilege too. They didn't mind. The sari was left out. They said, it's a greater privilege. The attitude. So the attitude is to be changed, that so far we were going downward. Now the attitude should be upward. And for that, we have to understand the method by which we are going to climb up. Like you have to go to the mountains, you must know how to do the mountaineering. You cannot just take yourself, now I'm going to Himalayas. Nobody will allow you. So one has to qualify, and in qualifying, you have to have that humility, otherwise it won't work out. So I have to make a very clear statement that you change your nationality from the worldly nationality to the heavenly nationality. And there, whatever is needed, we'll be doing it.
we'll be accepting it, we'll be managing it. For that, you don't have to change anything like that, but you have to transform yourself into a new personality where you are safe. Now just see, putting on that, how much Agya has come down. Just see. My foot was paralyzed, absolutely paralyzed when I walked in. I couldn't walk. I didn't know how I was going to take bath. I had to massage it and then it came down. So just see, putting that, just see that, how powerful it is. See, vibration started flowing. But people are somehow in the West very much frightened that they will lose their nationality. I mean, because I feel because the way they went all out to destroy all the world and destroy them and put their own nationality on others. If you go to America, yesterday I said, thank God Columbus did not go to India. He went. I said, nah, thank God Hanumana pushed him on the other side. Otherwise we all would have been finished here. You see, poor man, he didn't want to do all that, but all those who followed him just went and finished. You can't find one aboriginal, one person from those old Indians in Argentina. I went to Argentina. They said in the museum you can find him. Just imagine. Not only Argentina, but also other places like I went to Chile, not a single person. Only in Bolivia I found some of them, that's all. But it is such a mixture there too, because I think the people ran away to the hills and managed themselves. And whatever picture they have put about them, as if they are the cruel, poor things, they are being all killed, absolutely by white men, no doubt about it. It's horrible to go and kill others, go into their land, occupy it, because you have got machinery, everything, you can kill all of them. All this has been done. Now we are entering into a new era where we have to love. We don't have to aggress. We have to embrace. This is another era altogether. That aggression of Napoleon is over now. It's a new thing we have started into another one, when we have to get more people. We have to synthesize the whole thing. And when you aggress, you start analyzing. Nothing to analyze. Are you feeling better now? Put on little bigger one. See, you have a big forehead, then put on very big. Why to put little small one? On her head. Fashion should not be done in these things. There should be no fashioning as far as your religious duties are concerned. You should not. There's nothing like fashion. Fashion is a human affair. It's not divine. Look at these trees. How do they fashion themselves? Towards the sun. Every leaf is exposed to the sun. Every leaf. Because it has to get chlorophyll. It has to get the power of the sun in itself. So every leaf is towards the sun. They don't do any fashions, do they? So another point is the individualism that is started in the West is nonsense. To show off that I am something different, you become stupid. But to be one with everyone is the real individualism, I think. To be like everyone is the best. It's very difficult. It's very difficult to become one with everyone, because ego is so much. Some people have ego which hurts others, and some have whose ego is hurt. Both just the same. So to overcome all these things, forget about that kind of attitude of descending downward. But for the ascent, whatever is required is you look upward to God. Look upward to Him with complete faith, Shraddha. Then I don't have to touch you. You need not see me. It exists everywhere. You can get the blessings everywhere. Don't have to do anything special for it. Just that Shraddha. But for that, certain mechanisms are to be put right, especially the Agya. Needs repairs quite a lot. That wheel is out of gear, and that must be put right.
Mr. Patankar was rather angry with the so-called educated people. They are educated in English language, that's the problem. The language is like that. They think no end of themselves. He said they didn't touch your feet. If they learn English language, they will not touch my feet. Because in English language, touching the feet is regarded as something horrible, I think. That's why he felt very sad about it. But this is all, architecture has come from England. Everything has come from Germany or from France. Our telephones have come from France. No wonder they work like this. It's all the French who brought this, and again they have got a big, I don't know, if I meet Rajiv Gandhi, I'll tell him that at least don't give telephones to French. They has given such a big, very big order to the French. And now the helicopters they are buying from England, thank God they have stopped it. God knows what will happen to the helicopters coming down in India from England. Like that, you see, they now are depending on the third world for their progress because they don't know where to send their own things which are created by their machines. But the way they do it, I mean, just imagine the kind of phones we have here, all done by French, not Indians. Why blame the Indians for that? It's done by the French. Horrid. They have been like this since long. And they are just the same. And again now we have given order to the French because we thought only French can cure the French telephones. I don't know what they are going to do any justice to us or not. So, as that machine is to be worked out, our own machine is to be worked out. And that machine is gone downward. Let us raise it up, upward towards God, in surrender, in understanding. Because you are specially chosen people in that area, like the lotuses, you have to come out of the mud and don't embed yourself in the mud more and more. Try to push yourself out of that so that the fragrance of divinity will spread in that mud and make the whole of that Western world a beautiful place. Beautiful place. Whatever has been done is done. I know one thing, without forgiveness, nothing is going to work out. Done is done. Or is human, doesn't matter. Whatever is done is done. Whatever they have done is done. It's all right. Forgive them. Forgiveness is the only way they can come up. And when they are forgiven, they have to also realize now that we have to rise. Because the world they have created has really ruined themselves. If they rise, now the whole place can become fragrant, as I told you, like the lotus that comes out of the mud. It's a very wrong idea people have here about the West, that you are the happiest people living around. So, it is better that we tell them that no, we are not happy there. What you have got is something precious. They also try to follow you. And that following going so far that maybe one day you will have to come and teach them Sahaja. Because they are on the other side of the circle. They are now trying to learn English, master English language and becoming Sahabs. They will come out with tailcoats and you will have to tell them that better wear your dresses. So, we should be wise. We should be sensible. And the stupidity and the silly temperament that we have developed, we should give up. Suddenly people bubble out, I see that. You see, there's no balance. The maturity shows when you have a balance. You should be happy, I know, but all the time smiling, putting up a show, or sort of suddenly coming out with funny remarks and silly remarks, shows you are not matured enough. You have to mature. In Sahaja Yoga, you mature. And if you do not mature, then Sahaja Yoga has done no good to you. So you have to be very, very careful about that part. I hope I've been able to tell you all about it. आता तुम्हाला काय सांगायचं? तुमची स्तुतीच करत होते सगळ्यांना. सगळ्यांच्या जवळ तुमची मी स्तुती करते की तुम्ही मूर्खासारखे वागू नका असं त्यांना सांगते मी. तेव्हा तुम्हाला तसं सांगायचं की तुम्ही ह्यांचं अंधानुकरण करायचं नाही. आपलं जे आहे ते फार मोठं आहे. आपला वारसा आहे, तो सांभाळला पाहिजे. नुसतं आपण बाहेरच्या लोकांना बघून तसं वागायला लागलो तर आपण मूर्खात निघणार. त्यांना काही संतुलन नाही, त्यांच्या जीवनात काही संतुलन राहिलेलं नाही. एकीकडे वाहवलेलं जीवन आहे ते. हे मी पाहून आले ना, आता 12 वर्ष राहून आले, तप केल्या 12 वर्षाचं. 12 वर्षात तप होतं म्हणतात, तसं तप झालं माझं. आणि आता त्यांचं अंधानुकरण करू नका एवढं सांगायचं.
पण जुनं ते सोनं जरी असलं तरी जुनाट जे आहे ते चांगलं नाही. जुनाट नको, जुनं ते सोनं. पण जुनाट जे धरून बसले ते नको. आणि जुनाट सुद्धा आत्ता चाललेलं आहे. म्हणजे बायकांना छळणे मुसलमानापासून शिकलो, पण इंग्लिश लोकांपासून डावरी देण्याचं शिकलो आहे. मुलींना डावऱ्या द्यायच्या. आता कशाला? आता आपला असा नवीन नियम झालेला आहे. त्या नवीन नियमामध्ये आपल्याला काही डावरी द्यायला नको. मुलीला अर्धी प्रॉपर्टी द्यायची, मुलींनी अर्धी प्रॉपर्टी घ्यायची. ही पद्धत बरोबर आहे, पण मुली घेणारही नाहीत आणि देणारही नाहीत. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னை இன்னொரு மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தங்களின் கவனம் எங்கள் மீது இருப்பதை நாங்கள் உணர செய்யும் அளவிற்கு எங்களின் கவனத்தை உணர்த்தியமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.